ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் யதார்த்தமான நடிப்பில் முத்து மீனாவும் அப்படியே அதிரடி காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு சீன் பை சீனாக சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. என்ன நம்ம பேசுகிறது நிறைய பேர்த்துக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகலையாட்டிருக்கு. நம்ம சேனலில் இந்த ஒரு கதை மட்டும் ரொம்ப நல்லா ஓடும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. அதை பற்றி பரவாயில்ல, இருந்தாலும் கதை செம்ம இன்ட்ரெஸ்டான யதார்த்தமான கதை அப்படின்னே சொல்லலாம். முத்து ஏற்பாடு பண்ண அதாவது சத்யாக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனுக்கு அந்த வீட்டுக்காரங்க இப்போ சீதா விஷயமா பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் சீதாவை கூப்பிட்டு பேசும்போது சீதா அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாதுல்ல, மாமா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து முத்து மீனாவை கூட்டிகிட்டு ஏங்க அவங்க வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதோ பொடி வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு ஃபன் கலாட்டம் நடக்குது. அதாவது சாராயம் குடிக்க போகிறாங்க போது வேணாம் நீங்கள் போங்க போய் சாப்பிட்ற வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. முத்தும் போயிடுறாரு. மீனா யோசனையோடு இருக்காங்க. இங்கே சீதா மாமா பேசினதா முத்து பேசினதெல்லாம் நினச்சி ரொம்ப யோசிச்சு அழுகுறாங்க. என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு. பின்னாடியே மீனா சமாதானம் சொல்கிறாங்க. ஏதாவது விஷயமா இருந்தாலும் யோசிக்கணும், ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அது சம்மந்தமாக யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா அங்கே சிட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த வசீகரன் உட்காந்துருக்காங்க. ரோஹிணி வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே வசீகரன் எந்திரிச்சு ரூம்குள்ளார போயிடுறாரு. சிட்டிக்கிட்ட காசு கேட்குறாங்க. சிட்டி அது திருட்டு நகைன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒரு கட்டத்தில் ரோஹிணி அங்கேருந்து ரொம்ப கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இனிமேல் உங்கள்கிட்ட நான் வரவே மாட்டேன்னு வசீகரன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அடுத்த பிரச்சனை வரும்போது நம்மள்ட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சிட்டியும் அந்த வசீகரன் பேசிக்கிறாங்க. இப்போ ரோஹிணி பணம் இல்லாமல் வீட்டுக்கு போனால் விஜயா கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக வித்யா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டோட அந்த முருகன் இருக்கார்ல, முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி இருக்கார்ல, அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி ஏற்கனவே 1 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ 1 லட்சம் பணம் கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்கிறேங்க, ஒரு ஃபோன் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறாரு. இப்போ வீட்டில் பார்த்தா மீனா ஃபோனில், அதாவது அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நமக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்தில் ஃபோனில் இருக்க ஃபோட்டோ முத்து பார்த்து தான் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது முத்து வராரு, உடனே ஃபோனை டப்புக்குன்னு வச்சு போடுறாங்க. உடனே தண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வரதுக்கு போகும்போது பார்த்தா முத்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. மீனா ரொம்ப கோவப்படுறாங்க. முத்து என்ன திடீர்னு இவ்வளோலாம் கோவப்படுற, ஃபோன் எடுத்துக்கு யாராவது கோவப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார சின்னதாக ஒரு காமெடி சண்டை நடக்குது. அடுத்து போய் பார்த்தோம்னா கிச்சனில் போய் ஃபோட்டோலாம் அழைச்சி போடுறாங்க. அழைச்சாலும் தான் ஃபோனில் தான் எல்லா ஃபோட்டோவும் இருக்குமே. இப்போ பெட்டில் படுத்துருக்கும் போது இந்த பக்கத்து திரும்பி முத்து, சீதாக்கு எப்படி இருந்தால் என்னடா நம்ம ஏன்டா இப்படி பண்ணுறோம் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்தாண்ட மீனா அப்பா ஸ்தானத்தில் முத்து இது மாதிரி பண்ணுறாரு, அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் சீதாக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் நீ சொல்கிறல, அதனால தான் அந்த அருண் போலீஸ் வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு அப்படியே அந்த போட்டு படுத்துடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா சீதா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முகத்தில் பார்த்தா அப்படியே 1000 வாட் லைட் எரியிற மாதிரி பிரகாசமாக இருக்காங்க. நடந்த கல்யாணத்தை பற்றி, ரிஜிஸ்டர் கல்யாணம் நடந்துச்சுல, அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸும் அதை நினச்சி அப்படியே அங்கே அந்த பக்கத்து சந்தோஷத்தில் இருக்காங்க, இந்த கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி. இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. இப்போ பார்த்தா ரோஹிணி ரூம்குள்ளார வந்தமே நீ பெட்டில் படுக்கூடாதுன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. என்ன இதுன்னு கேட்கும்போது அந்த நகை விஷயமா பேசும்போது, நான் எனக்கு தெரியுமா அது திருட்டு நகைன்னு, நான் வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மா என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அடிமை மாதிரி நடத்துகிறாங்களே. ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் கீழே மனோஜ் படுத்துக்கிறாரு. பெட்டு மேலே ரோஹிணி உட்காந்துருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு விஜயா கதவை திறந்து ரூம்குள்ளார வராங்க. பார்த்தோம்னா மெத்தையில் ரோஹிணி உட்காந்துருக்கிறதுனால என்னடி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கம் போல் சண்டை போட்டு சத்தம் போடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி அப்படியே அதண்டு போய் உட்காந்துருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.